மறக்காம டிவி போட்டுருங்க ப்ரோ. மாதிரி உள்ள வந்துக்கிறோம் ப்ரோ. மாதிரி உள்ள வந்து ப்ரோ. விஜய் பார்க்கணும் ரொம்ப ஆசை ப்ரோ. நேரில் கடவுளை பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு. சின்ன ஒரு வேலூருக்கு வந்தாரு. எங்களுக்கு வருத்தம்னா வருத்தம். வேலூர் மக்களே நெஞ்சில் கூட வேலூர் மக்களை சொல்லாது போயிட்டாரு. அது ஒரு வருத்தம், சின்ன வருத்தம். எங்களுக்கு விஜய் பார்க்க கடவுள் நேரில் பார்த்துட்டேன் கடவுளை. ஓகே ப்ரோ, எல்லாருக்கும் மறக்காம ஓட்டு போட்டுருங்க. விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நாத்தா ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தவளே கவினி காட்டல் நின்னு வடர் தரணையில நாத்தா பார்த்தா சா என் மகனே. எனக்கு விஜய் வரணும்னு நினைக்கிறேன்னா அவர் உழைப்பு, அவர் நடிப்பு, அவர் கொள்கை, கபடியில மேட்ச்ல எல்லாத்துலயும் இதுல இருக்கிறதெல்லாம் ஒரு நாய். குடியாத்தம். என் பேர் ஜெயஸ்ரீ. நல்லா பேசியிருக்காரு, சூப்பராக பேசியிருக்காரு. என்ன பண்ணுவான்றது இதில் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செய்வாருன்னு நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக அவரால் தாங்க செய்ய முடியும். அவர் இது வரைக்குமே எவ்வளோ பண்ணியிருக்காரு. அதை போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். தளபதியை பற்றி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அவர் ஆட்சிக்கு வராதப்பவே செஞ்சுருக்காரு. அவர் தொண்டர்கள் செஞ்சுருக்கோம். ஏன் நாங்கள் பயிலகம் நடத்தியிருக்கோம். எங்கள் தளபதிக்காக பயிலகம் நடத்தியிருக்கோம். விலையில்லா உணவும் கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் நாங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் என்னங்க அனுபவம் வேணும்? இவ்வளோ ஜனங்க வராங்கன்னா அனுபவம் இல்லாத ஒரு மனுஷனை பார்க்க வராரு. ரசிகருங்க பார்க்க வராங்க. அவர் வந்து நடிகர், அவர் பார்க்க வராங்க கிடையாது. அவர் பேசுறதை கேட்க வரோம், அரசியலை புரிஞ்சுக்க வரோம். புரிஞ்சு நாங்கள் ஓட்டு போடுவோம். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அறிவு இருக்கு. எங்க அரசியல் தெரியாம எவ்வளோ பேசினுக்கிறோம். என்ன நடக்குது நாட்டில் தெரியாத பெண்கள் இருக்கோம். எல்லாமே எங்களுக்கும் தெரியுங்க. கண்டிப்பா தளபதி தான் ஜெயிப்பாரு, நாங்க நம்புறோம். கரூர் பிரச்சனை பத்தி கூட பேசியிருந்தாரு. அவருக்கும் தெரியுது, பாக்குற ஜனங்களுக்கும் தெரியுது அது எதெல்லாம் நடந்துச்சுன்னு. நீங்க தூக்கி அவர் மேல பழி போட்டா மட்டும் எல்லாம் நம்பிடுவாங்களா? நம்ப மாட்டோங்க. நாங்க நம்ப மாட்டோம். நீங்க என்ன வேணா பண்ணாலும் தளபதி தான் ஜெயிப்பாரு, நாங்க நம்புறோம். ஆமா, ஒரு மாசத்துக்கு ஒரு முறை கரெக்டா தான் இருந்துச்சு. இப்போ 3000 4000 யாரு கட்டுவாங்க? இப்போ நல்லா இருக்கிறவங்க கட்டிடுவாங்க. கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறவங்க எப்படி கட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இவரால் தான் சரி பண்ண முடியும். இவங்க ஃப்ரீயா கொடுத்துட்டு இதெல்லாம் ஏத்திடுறாங்க. இதைதான் இவங்க பண்றது. இவங்க ஆட்சி இதுதான். இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையே இல்லை. சூரியன் வேணவே வேணாம். சூரியனால இப்படிதான் சுடும், சாவாங்க. இதுதான் சூரியனால தான் செத்தாங்களே தவிர தளபதினால யாரும் சாவலை. கேட்டா தளபதினால செத்தாங்க, தளபதினால செத்தாங்க. எங்க இங்க போய் பாத்தீங்களா எவ்வளவு நல்லா பாதுகாப்பா தான் நாங்க வெளியே வந்திருக்கோம். யாருன்னா இடிச்சாங்களா? பசங்க அவ்வளவு பாதுகாப்பாக்குறாங்க. தாவேக்கா தொண்டர்களும் பசங்களும் அவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பாங்க பெண்களுக்கு. அவங்களால மட்டும் தான் முடியும். சூப்பரா பண்ணிருக்காங்களே. தண்ணி வசதி வர்ற வரைக்கும் தண்ணி கொடுத்துட்டே இருந்தாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. போலீஸ்காரங்க சூப்பரா பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்க. பசங்க கூட அவ்வளவு பேர் இருந்தே அடிச்சு நல்லா சண்டை போட்டானுங்களா? கரெக்டா இருந்தாங்க, நல்லா இருந்து. வெயிலே தெரியல, ஃபேன் வச்சிருக்காங்க, சுத்தி வச்சிருக்காங்க. போலீஸ் நல்லா பாதுகாப்பா பாத்துனாங்க. உண்மையாவே மத்த எதுல எப்படியோ தெரியல, எங்க ஊர்ல போலீஸ்காரங்க சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. உள்ள பெண்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி உள்ள இட்டு போய் விட்டதுல இருந்து நல்லா பாத்தினாங்க. 2024 எங்க அண்ணன் தான் சிஎம். வெற்றி நிச்சயம். டிவிக்கே தான், விசில் சின்னத்துக்கு தான். நீங்களும் போட்டுருங்க. குடியாத்தத்துல இருந்து வரணும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பெண்கள் பாதுகாப்புக்கு அவங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்ய போறாருன்றத பத்தி பேசினாரு. முக்கியமா இன்னைக்கு வந்து எதிர்க்க அவங்க டிஎம்கேக்கு வந்து சரியான அடி. அவருக்கு நிஜமாவே தைரியம் இருந்துச்சுனாக்கா, நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி உங்களோட சொத்தையும் இப்ப இருக்க சொத்தையும் வந்து காட்ட முடியுமான்னு கேட்டாரு. அவங்களால காட்ட முடியுங்களா? முடியவே முடியாது. இதெல்லாம் பேசியிருக்காரு. மக்களுக்கு இதெல்லாம் சென்றடைஞ்சிருக்கு. சும்மாவே வந்து நாங்க தான் எல்லாத்திலையும் ஊழல் இல்லாதாச்சு, கஞ்சா இல்லாத ஆட்சி, போதை பழக்கம் இல்லாத ஆட்சின்னு சொல்றாங்க. ஆனா சுத்தமா அது இல்லவே இல்லை. சுத்தமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் சின்ன சின்ன பசங்களாம் கஞ்சா அடிச்சுன்னு சுத்துறாங்க. இதுல எங்க போதை பொருள் ஆச்சுன்னு எப்படி அவரு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இது வேற பெருமையா அப்பான்னு வேற சொல்லிக்கிறாரு. ஒரு அப்பானா ஒரு கண்டிஷனா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தாருன்னா நம்மளுக்கு வந்து இந்த போதைப் பொருள் எப்படிங்க உள்ள வருது? அவங்களோட பர்மிஷன் இல்லாம எப்படின்னா உள்ள வருமா? வராது இல்ல. அவங்க எல்லாத்துக்கும் லஞ்சம் வாங்குறாங்க. சின்ன ஒரு விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்க. குழந்தை பிறந்தா அது பிறந்துச்சு டிஸ்சார்ஜ் பண்றாங்கன்னா அதுக்கும் காசு வாங்குறாங்க. ஒருத்தர் டெத் ஆயிட்டு அவங்கள வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு அதுக்கும் லஞ்சம் வாங்குறாங்க. எங்கெங்க லஞ்சம் வாங்காம இருக்காங்க? இதை ஃபர்ஸ்ட் எங்க அண்ணனோட ஆட்சி வந்தா லஞ்சம் இல்லாத முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு எங்க அண்ணன் கண்டிப்பா கொடுப்பாரு. கண்டிப்பா 2026 எங்க அண்ணன் வெற்றி பெறுவாரு. வெற்றி நிச்சயம். இங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க. நாங்க விக்ரவாண்டி மாநாட்டுக்கு போனோம். அங்கேயும் ஒரு சின்ன இதுவும் இல்லை. எல்லாமே லேடிஸ் வராங்க, வழி விடுங்க. எந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாதமும் கிடையாது. ஒரு தப்பான வந்து நம்மள இப்படி டச் பண்றதுல கூட தெரியும். வந்தாங்கன்னா கையை கொத்துன்னு ஒரு படையா ஒரு காப்பா நிக்கிறாங்க.
அந்த மாதிரி தான் இருக்காங்க. இதே மற்ற மாநாட்டுக்கோ இல்லை வேற எதுக்கோ போனோம்னா ஒரு சின்ன பாதுகாப்பு கூட நம்ம பயப்பட வேண்டியதா இருக்கு. எங்க வேலூர்ல போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்காங்க. அது ரொம்ப பெருமையா இருக்கு. போன வாட்டி வெயில்னால ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல தான் இருந்தாரு. ஆனா நியூஸ் எல்லாம் பாருங்க எப்படி பரப்புனாங்க. தாவேக்காவோட கட்சி கூட்டத்துக்கு வந்தாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு தான் பரப்புறாங்களே தவிர அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்றதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதனால எந்த ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா பிடிப்பாருன்னா எங்க அண்ணன் தான். வேலூர் மட்டும் இல்ல, ஹோல் தமிழ்நாட்டில் எங்கள் அண்ணன் தான் வருவார். நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்துலேருந்து வரோம். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட இணை அமைப்பாளராக இருக்கோம் ப்ரோ. தரமான ஸ்பீச் ப்ரோ. ஒவ்வொன்றுமே அந்த அளவுக்கு அட்டகாசமாக அற்புதமாக பேசியிருக்காரு. அவருடைய ஸ்பீச்சுக்காக தான் நாங்கள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம் ப்ரோ. இது அதுனால இல்லை, பேசின அனைத்துமே சிறப்பாக இருந்துச்சு. என் தளபதினா நம்மளுக்கு உயிர். நாங்கள் வந்து இன்னைக்கு நேற்று வந்து இந்த எல்லாருமே சொல்லுவாங்கள்ல, நாங்கள் வந்து இப்போ ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் கட்சின்ற பேர் வந்திருக்கு தமிழக வெற்றி கழகம். அதுக்கு முன்னாடி 33 ஆண்டுகளாக ரசிகர் மன்றமாக இருந்து ரசிகர் நற்பணி மன்றமாக ஆகி அதுக்கு பிறகு மக்கள் இயக்கமாக மாறி இப்போ தான் தமிழக வெற்றி கழகமாக February 2, 2022 செயல்பட்டுருக்கோம். நாங்கள் வந்து இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க ப்ரோ. குறைஞ்சது இப்போ உங்களுக்கு இப்போ திருப்பத்தூரில் வந்து மண்டலவாடியில் வந்து ஃபங்க்ஷன் வச்சார் சிஎம். அங்கே இதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு 5000 பேர் மட்டும் QR கோடு போட்டு அனுமதி கொடுக்க வேண்டியது. அதுக்கெல்லாம் எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? ஏன் தளபதினா பயமா? மத்தியானத்தில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க 12 மணிலேருந்து 3 மணி. மயக்கம் மட்டும் விழுந்து யாருக்கான எதுன்னு ஒன்று ஆச்சுன்னா அரசு பொறுப்பேற்றுக்குமா? தளபதி மேலே இப்போ இது சொல்லுவீங்களா ப்ரோ? அதை நீங்கள் நம்புறீங்களா? நாங்கள் மத்தியானத்தில் வந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவோங்க, இந்த டைம் தான் எங்களுக்கு வேணும், 1 மணிக்கு மக்கள் வந்து நிற்கணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கணும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் கேட்குற டைமே வேறு, அவங்க கொடுக்குற டைமே வேறு. கரூர் ஸ்டாம்பிங்கில் இதே மாதிரி தான் பண்ணாங்க. நாங்கள் கேட்ட இடமும் வேறு, ஆனால் அவங்க கொடுத்த இடத்துனால தான் அந்த சரி ப்ரோ, நாங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த கட்சி அந்த கட்சின்னெல்லாம் சொல்ல விரும்பல. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரோட கடமை? அரசோட கடமை தானே. ஒருத்தர் உயிர் போனாலும் அரசு தானே பொறுப்பு. சிபிசிஐடி இருக்காங்கல்ல, எதுக்கு இருக்காங்க? அந்த அளவுக்கு தடை போடுறாங்க. இது வந்து வெற்று மாடல் விளம்பர அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி திராவிட மாடல்னு சொல்றேன். சுத்தமாக திராவிட மாடல் கிடையாது. இனிமேல் திராவிட மாடல் ப்ளஸ் விளம்பர மாடல் அரசியல். 75 ஆண்டு ஆளுகால அரசியல் வந்து 2 வருஷம் ஆரம்பிச்ச தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கூக்குரல் இட்டு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் தமிழ்நாடு தான் சிறப்பான மாநிலமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எதில்ன்னு சொல்ல சொல்லுங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சுத்தமாக கிடையாது. கஞ்சா போதைப் பொருள் அவ்வளோ புழக்கத்தில் இருக்குது. மாப்பா சுப்பிரமணியம் என்ன சொல்லியிருக்காரு? கஞ்சாவே இல்லாத 0% இல்லாத மாநிலம்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், ஆலங்காயம், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி சைடெல்லாம் போதைப் பொருட்கள் வந்து அவ்வளோ புழங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க சட்டத்துறை? அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு விளம்பர அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கேவலமான அரசியல் இவங்க பார்க்க தான் போகிறாங்க. செயின்ட் ஜார்ஜ் கோட்டை மட்டும் இல்லை ப்ரோ, செங்கோட்டையும் சேர்ந்து அலறிவிட போகிறாங்க. 2024 டிவிக்கே தான் கண்டிப்பாக ஓட்டு போட போகுது. என் வீட்டிலே நான் 30 வருஷமாக 22 வருஷமாக நான் மக்கள் இயக்கத்தில் இருந்துகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் என் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது. 9 ஓட்டும் டிவிக்கேவுக்கு தான். 2026 ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். அம்பேத்கர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக வந்து நிறைய பண்ணிட்டோங்க மக்கள் இயக்கம். அது எங்கள் சொந்த காசை போட்டு நாங்கள் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் அதிகாரம் கண்டிப்பாக தேவை. அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அம்பேத்கர் எங்கள் கொள்கை தலைவர் சொன்ன விதத்து அடிப்படையில் வந்து தமிழக வெற்றி கழகன்ற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து 2026 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் டிவிஏ கொடி கண்டிப்பாக பறக்க தான் போகுது. சிறப்பான தரமான ஆட்சி நடக்க தான் போகுது. இதே மு.க. ஸ்டாலின் அப்போ பார்க்க தான் போகிறாரு. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், எந்த டைமும் இது வரைக்கும் இத்தனை ஆண்டுகால அரசியலில் டிஎம்கே வந்து கண்டினியூஸாக 2ஆவது டைம் வெற்றி வகை சூடானதே கிடையாது. இந்த 2026 அதே தான் நடக்க போகுது. ராஜாஜி காலத்தில் அரசியல் சாணக்கியராக இருந்தார் ராஜாஜிக்கு பிறகு காமராஜர் இருந்தார். காமராஜருக்கு பிறகு நெடுஞ்செழியன் இருந்தார். அறிஞர் அண்ணா இருந்தார். அறிஞர் அண்ணா ஆரம்பித்த திமுகவே இது கிடையவே கிடையாது. இது வந்து முழுக்க அண்ணா அறிவாலயத்தோடைய கலைஞருடைய திமுக தான் இப்போ இருக்கிற ஆட்சியே வந்து இது கண்டிப்பாக உடையும். 1967 எப்படி ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ, 1977 எப்படி ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ, 2026 கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடக்கும். அதை நீங்கள் எல்லாருமே பார்க்க தான் போகிறீங்க. கண்டிப்பாக நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு சூப்பராக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேற்குறை வந்து நீங்களே சொன்னீங்கல்ல, மதியானத்தில் பர்மிஷன் கொடுத்தா எங்கள்
தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் மேற்கூரை அமைச்சிருக்கோம். கவர்மெண்ட் ஒன்றும் கவர்மெண்ட் காசில் அமைச்சு கொடுக்கல, திமுக ஆட்சியில் அமைச்சு கொடுக்கல. எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களுடைய பாதுகாப்புக்கு தான் இந்த மேற்கூரையை அமைச்சிருக்கோம். ஏன்னா பர்மிஷன் கொடுக்குறதே மட்ட மதியானத்தில் கொடுத்துட்ருக்காங்க, 12 மணி டு 3 மணி. ப்ரோ இதில் என்ன ப்ரோ டவுட் இருக்குது? ஒர்க்கிங் டே இன்றைக்கி, அதுவும் திங்கக்கிழமை இவ்வளோ பேருன்னா இன்னும் சண்டே ஹாலிடேவில் வச்சுருந்தா கூட்டமாக குஞ்சிருக்கும். இவங்க போட்டாங்க கவர்மெண்ட் பஸ் முதற்கொண்டு, காலேஜ் பஸ் முதற்கொண்டு மண்டலவாடியில் கூட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. 200 கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூட்டின கூட எப்படி இருக்குது? ₹10 காசு கொடுக்காம ஒவ்வொருத்தரும் ஒர்க்கிங் பீப்புள்ஸ் தான். எல்லாருமே அவங்களுடைய சொந்த வேலையை விட்டுட்டு தளபதியை பார்க்கணும், தளபதியை ஸ்பீச்சை கேட்கணுன்ற ஒரே ரீசனுக்காக இந்த இடத்துல வந்திருக்கோம். ನಾರ್ತ್ ಕರ್ನಾಟಕ ಬಂದಿರೋ ನಂಗೆ ಇದು ಮೀಟಿಂಗ್ಗೋಸ್ಕರ ಅಣ್ಣ ಜಸ್ಟ್ ಮಿಸ್ ஒரு half an hourல மிஸ் ஆயிட்டோம். கிடைக்கல, கூட்டம் அவ்வளோ கூட்டம். சரிங்களா? இல்லை நீந்தாக்கா நம்ம தலைவரை பார்த்துருக்கோம். இங்கேருந்து 650 கிலோமீட்டர்லேருந்து வந்துக்கிறோம் நாங்கள். ஓட்டு இல்லை ஆனால் நம்ம தலைவரை பார்க்கறதுக்கோசரம் இதுக்கோசரம் நம்ம இது பண்ணுறோம். இவரால 4 பேரை ஓட்டு போட வைக்க முடியும் தமிழ்நாட்டில். இவங்களுக்கு போலூர் எல்லாம் டிஎம்கே தான் அங்கே. ஆனால் நம்ம வந்து இவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணின்னு இருக்கிறோம். வேணா காலில் கூட விழுறோம் இவங்க காலில், நீங்கள் ஓட்டு போடுங்க, டிவி கேட்க ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். சரிங்களா? 650 கிலோமீட்டர்லேருந்து வந்து நாங்கள் ஜஸ்ட் half an hourல மிஸ் பண்ணிட்டோம். மாற்றவங்க இருக்கோம். சரிங்களா? ஒரே ஆள் எவ்வளோ கோடி சாப்பிட முடியும் ஆச்சுங்களா? இவங்க சாப்பிடுறது இல்லை, இருக்குது வேணுன்ற அளவுக்கு இருக்குது ஆச்சுங்களா? அதனால மக்கள் கொடுக்குறாரு ஆச்சுங்களா? மக்களுக்கு நல்லது பண்றாரு. எல்லா கட்சியிலுமே வந்து தொண்டர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் குடும்பத்தில் ஒருத்தர் எங்கள் அண்ணனா பார்த்துட்டு இருக்கோம். என் அம்மாவுக்கு பையனா, என் அக்காவுடைய தாய் மாமனா, குடும்பத்தில் ஒரு ஆளாக தங்கள் தளபதியை பார்க்கறதுனால தான் இந்த உணர்ச்சி பூர்வமாக 650 கிலோமீட்டர் தாண்டி இவர் வந்திருக்காரு. இவர் வீட்டில் ஒருத்தராக பார்க்கறதுனால தான் வந்திருக்காரு. மற்ற கட்சி மாதிரி ₹200 கொடுத்து கூப்பிட்டு வர கூட்டம் நாங்கள் கிடையாது. எங்கள் அண்ணனா இருக்கிறதுனால தான் பார்க்குறோம். செல்லு பண்ணி வந்திருக்கிறேன். 12,000 ரூபாய் ஆச்சுங்களா? காசுக்கு எதுக்கு ஆசைப்பட மாட்டோம், காசெல்லாம் நாங்கள் மூஞ்சி பார்க்க மாட்டோம், தலைவர் மூஞ்சி தான் பார்க்குறது. இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, அவ்வளோ கூட்டத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து 2வது முறை வராரு வேலூருக்கு விஜய். இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தார். அதோடு வந்து இன்னைக்கு தான் வந்திருக்காரு. வேலூரில் செம எதிர்பார்ப்பு. நேற்றுலேருந்து அவருக்கு எதிர்பார்த்துருந்தோம். எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் ஃபேமிலியே விஜய் ஃபேன்ஸ் தான். இன்றைக்கி எல்லோரும் போயிட்டு விஜயை பார்த்தோம், அவரோட ஸ்பீச்சும் கேட்டோம், நல்லா இருந்துச்சு. அது எங்களுக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அவர் கண் கலங்கிறது. மாநாட்டிலே ஒரு வாட்டி கலங்கிறாரு. அதோடு வந்து இன்றைக்கி கலங்குனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மாற்றம் தானே எல்லாருக்கும். நம்ம பார்த்துட்டோம், 2 ஆட்சியும் பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு மாற்றம் வேணுமே. தமிழ்நாடு எப்படி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்குறீங்களே. இளைஞர்கள், பெண்களுக்கு முன்னுரிமை, வேலை வாய்ப்பு திட்டம். விஜய்க்கு ஃபுல் ஆதரவு வேலூரில் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வேலூரில் தான் அவருக்கு அதிகபட்ச ஆதரவு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக 2026 டிவிக்கே தான். நாங்கள் வந்து வாணியம்படி. இப்போ வந்து நான் தளபதி ரசிகர். நான் வந்து எனக்கு அவருடைய சாங்ஸு, படம், அவருடைய இது எல்லாமே போட்டவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். ஸோ அவரை நேரில் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம், அவரை வந்து எப்பயாச்சும் நம்மளுக்காக நம்ம அவரை நேரில் பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆர்வத்துடன் வந்து அவரை பார்க்க வந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அவர் வந்து உலகத்துக்கே வந்து அவர் வந்து ஒரு நடிகர், அவர் ஒரு ஹீரோ. இப்போ வந்து நம்மளுக்காக வந்து அவர் வந்து நின்றுருக்காரு, நம்மளுக்காக ஒரு நல்லது செய்யறதுக்காக வந்து அவர் வந்து இருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்போ டிவிகே கட்சி வந்துட்டு இப்போ ஸ்டாலின் வந்து சொல்றாரு, பெண்களுக்கெல்லாம் வந்து தாலி வந்து முக்கியத்துவமா இல்லை அப்படின்னு சொல்றாரு. தாலி இருக்கும் போதே நம்மளை வந்து முன்ன விட்டு பெண்ணை வந்து 1008 பேர் பேசிட்டு போறாங்க. ஸோ அந்த தாலி இல்லாத போது இன்னும் நம்மள பெண்களை வந்து இன்னும் என்ன பேச மாட்டாரு. ஸ்டாலின் வந்து மக்களை வந்து இருக்கிறவங்களை வந்து பணம் கொடுத்து தான் வேலை பேசுறாரு. ஆனா நம்ம தளபதி வந்து அப்படி கிடையாது. ஒருத்தர் மனசுக்குள்ளே ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வந்து அவர் வந்து ஒரு தெய்வமா வந்து இருக்கிறாரு. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என் தளபதி எங்கள் அண்ணா விஜய் தான் இந்த வருஷம் 2026 வரப்பாரு. பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க போறாரு. எங்கள் தளபதி வருவார். எங்கள் தளபதி வர்றதுக்காக நாங்கள் என்ன ஆனாலும் பண்ணுவோம். ஒரு இடத்துக்கும் ஒரு மாநாடு நடக்கிற இடத்துலையும் வந்து இவ்வளோ வந்து அவருடைய ஃபேன் வந்து நிறைய பேர் போகிறாங்க. இருந்தாலும் வந்து அவருடைய ரசிகர்கள் வந்து அவருக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்கிறாரு. ஸோ அதனால வந்து தளபதியை வந்து ஸ்டாலின் தாத்தா அங்கிள் ஒன்றுமே பண்ண முடியாது. எங்களுக்கு எங்கள் அண்ணா தான் வேணும்.
அவரை வந்தாருன்னா பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு, நல்லதே நடக்கும், நல்லதே செய்வாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமே அவர் ஜனநாயகம் ரிலீஸ் ஆச்சுன்னா இருக்கிற மொத்த பேரை அவருக்காக போய் சாதகமா நிற்பாங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுக்காகவே பயந்துகிட்டே படமே ரிலீஸ் பண்ணாம தடை செஞ்சுட்டாங்க. அதனால எங்க அண்ணா தான் வருவாரு, ஆட்சி அமைப்பாரு. எங்க அண்ணன் 2026 எங்க அண்ணன் தான் வருவாரு, எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு. ஸோ அதனால ஸ்டாலின் அங்கிள் இப்பவே பயந்து நின்றுட்டாரு. இன்னும் 2 மாசத்துல அவ்வளோதான் எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு. அதனால அவர் பயந்துகிட்டு இப்பவே ஒரு ஓட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சுட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இருக்கிறவங்கள அவர் எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். எங்க ஓட்டு எங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். அவர் இப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாரு, 2000 ரூபாய் கொடுத்தாரு. ஸோ இப்போ எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு. இப்போ பணம் எங்கேயுமே வெளியே போக முடியாது, வர முடியாது. அதனால 2 மாசத்துக்கானது முன்னாடியே அவர் 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு. 5000 ரூபாய் கொடுத்துட்டாரு எங்களுக்கு, நாங்க அவளுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவர் 10,000ல 1 கோடியே கொடுத்தாலும் சரி, எங்க அண்ணன் விஜய்க்கு தான் ஓட்டு, அவர் தான் வருவாரு. எங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எவ்வளவு பேர் இருந்தாலும் சரி, எங்க அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம். சரிங்களா? என்ன அவருடைய ரசிகர்கள் அவர் சொல்றாரு. இப்போ எங்க அவரு ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு அக்கா வீடியோவில் அவர் படம் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்போ அவரால் படம் நடிக்க முடியாது, அதனால ஆட்சி ஆள்றதுக்கு வந்துட்டாரு தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒன்றும் ஆட்சி ஆள்றது மக்களுக்காக, பெண்களுக்காக ஆட்சி ஆள்றாரு. ஃபர்ஸ்ட் அவர் ஆட்சிக்கு வந்த உடனே போதை பழக்கத்தை தடை செய்யணும். அவர் கண்டிப்பா எங்க அண்ணா செய்வாரு, செய்யாம இருக்கவே மாட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தான் ஜெயிப்பாரு. 2026 அண்ணன் தான் வருவாரு. எங்க ஓட்டே எங்க அண்ணனுக்கு தான். என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் ஜெயிக்கணும். நான் எங்க அண்ணனுக்காக போய் நான் ஒரு வீடா ஓட்டு கேட்பேன். எங்க அண்ணனுக்காக நான் போய் நிற்பேன். தாவேகா தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு விஜய் தான் தெரிக்க விட போறாரு. எங்க அண்ணன் தான் வர போறாரு, எங்க அண்ணன் தான் ஜெயிக்க போறாரு. அதனாலதான் ஸ்டாலின் அங்கிள் பயங்குதானே. அப்படியே எப்படி சொல்றதுன்னா, ஒரு மக்களுக்கு ஒரு பெண்களுக்கும், ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்கு, வெளியே போற பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். அவரால் எந்த பாதுகாப்புமே கிடையவே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு 25 வயசு ஆகுது, இது வரைக்கும் ஸ்டாலின் ஒரு நல்லதை செஞ்சாரு அப்படின்றது இது வரைக்கும் எனக்கு நடந்ததே கிடையாது, நடக்க போறதும் கிடையாது. என் அண்ணா நின்றாரு. அவர் நின்றவனே தமிழக வெற்றி கழகம் தாவேக டிவிகே சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் ஒரு பேர் வாங்கியிருக்கேன். அது யாரால? என் அண்ணனால. என் வண்டியில கூட தமிழக வெற்றி கழகம் டிவிகே சித்ரா அப்படின்னு தான் இருக்கும். நானு என் அண்ணன் வராரு, வேலூர் மாவட்டம் அகரஞ்சேரி 23ஆம் தேதி எங்க அண்ணன் மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி நான் வீடியோ போட்டிருக்கேன். எல்லாரும் எனக்கு கமெண்ட் பண்றாங்க, தாவேக்கா தமிழக உங்க அண்ணா உனக்கு என்ன செய்ய போறாருன்னு சொல்றேன். எங்க அண்ணா வருவாரு, செய்வாரு, நல்லதே செய்வாரு, நல்லதே நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணா தான் ஜெயிப்பாரு. 2026 எங்க விஜய்னா தான் வருவாரு, எங்க அண்ணா தான் ஜெயிப்பாரு. எங்க அண்ணோட சின்ன விசில் சின்னம், எங்க அண்ணன் தான் ஜெயிப்பாரு, எங்க அண்ணன் தான் வருவாரு. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், வேலைக்கு போகிற பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், படித்த இளைஞர்களுக்கு நல்லா வேலை வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாடு நல்லா ஸ்டேட் நல்லா இருக்கும், நல்லா பாதுகாப்பாக இருக்கும். நல்லா நம்பி நம்மளுக்கு விஜய் வருவார், நம்ம நல்லது செய்வார், ஒரு நம்பிக்கை இருக்குது. நிறைய செய்வார், நிறைய சொல்லாதது செய்வார், நிறைய வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இந்த கஞ்சா, இந்த ஒயின் ஷாப்பு, அங்கங்கே மூலிகை பசங்கள்லாம் நிறைய இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவர் நிறைய ஸ்டெப் எடுத்து தமிழ்நாடே கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வருவார். விஜய் தான் வரும். ப்ரோ ஏடிஎம்கே டிஎம்கேலாம் இல்லை, ஒன்லி டிவிகே தான். எப்பவுமே எங்கள் அண்ணன் தளபதி மட்டும்தான். சரியா? இந்த தீய சக்தி பராசக்தி டிவிகே மட்டும்தான். எங்கள் ஓட்டு டிவிகேக்கு மட்டும் 2026 டிவிக்கு மட்டும் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷம் ஒன்றுமே பண்ணல. 2.2 அப்பயே சொன்னாங்க, இப்போ இருந்தாலும் முடிக்கிறாங்க 2.1. இப்போ குடியாத்தெல்லாம் போனீங்கன்னா அங்கங்கே பள்ளமாக இருக்கும், ஒன்றையும் பண்ண முடியல. எங்கள் அண்ணன் பார்த்துப்பாரு. இன்னைக்கு நடைமுறையில் என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும் அதை எடுத்து பேசினாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ஆட்சியில் வந்தால் என்ன நடக்க போகுதுன்றது தெளிவாக பேசினார். வாக்குறுதி இன்னைக்கு என்னென்னலாம் நடைமுறையில் பிரச்சனை இருக்கோ, அதாவது கிராமப்புறங்கள்லையும் சரி, மக்கள் பெண் பாதுகாப்புக்கும் சரி முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. 2026 ஆட்சி அமைப்பாரு. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் வந்துருவாரு. இப்போ இன்னும் 2 மாசம் தான் எலெக்ஷன். வேலூர்னா வெற்றி தலைவர் இங்க வந்தாரு, வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி வெற்றி பெறுவோம். நடைமுறைக்கு எல்லாம் சொன்ன எல்லா வாக்குறுதியும் எடுத்துட்டு வருவோம். விஜய் தான் வேலூர் மாவட்டத்தில் பஸ் இல்லாத வசதி இல்லைன்னா அவங்களுக்கு பஸ் வசதி செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை,
அதே மாதிரி கரண்ட் பில்லு வந்து 1 மாதத்துக்கு ஒரு டைம் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க 2 மாதத்துக்கு ஒரு டைம் கரண்ட் பில் எடுக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, மெயினாக பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தான் எங்களுக்கு மெயினாக வேணுமே. கண்டிப்பா அவர் தான் வருவாரு, தளபதி அவர் தான் வருவாரு. வேலூர் ப்ரோ விஜய் இது பெண்கள் பாதுகாப்பு பற்றி நல்லா அழகாக சொல்லியிருக்காரு. எல்லாம் வந்து இப்போ வந்து கொள்கைகளை பற்றி அதிகமாக சொல்லியிருக்காரு. என்னென்ன கோரிக்கையை சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வேலூர்லேருந்து வந்தனால வந்து அதிகப்படியான மக்களும் வந்திருக்காங்க. இன்னைக்கு தான் இந்த வேலூருக்கு வந்து எந்த உயிர்ப்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சிருக்காரு. கண்டிப்பா ஆட்சி செஞ்சிருக்காரு. 2026 கோட்டையில டிவிக்கேன்னு இருக்கும், கொடி ஏறும் கோட்டையில. அருமையா இருந்துச்சு சார், அருமையா இருந்துச்சு. நாங்கள் ஆம்பூர் ப்ரோ, ஆம்பூர்லேருந்து வரோம். எங்கள் தளபதிக்கோசரமே நாங்கள் என் வேலையை விட்டு இந்த இடத்துல வந்து எங்கள் தளபதியை பார்க்கறதுக்கு வந்துருக்குறோம். எங்கள் உயிரே அவர் தான் தலை, அவருக்காக தான் எல்லாமே வர இதில் வந்து ஜென்ரேஷனில் வந்து எங்களுக்கு எல்லாமே எல்லா செலவும் இருக்கணும். தாழ்ந்த ஜாதின்னு பெரிய எதுவும் பார்க்காம என் தளபதி எல்லாத்துக்குமே முன் வந்து நிற்கிறாரு. அதனாலே போடுவோம். 2026 ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே, இவங்க 2 பேருக்கு தான் போட்டியே. இதில் வந்து எங்கள் தலைவன் தளபதி மட்டும் தான் வந்து ஜெயிக்குவார். எல்லாருமே ஓட்டு பார்த்தீங்களா இல்லையா, கூட்டு தேவை எங்கெங்கேருந்தோ எல்லாம் பூந்து வந்தாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து இதே கிடையாது, பாஸே கிடையாது. ஆனால் இருந்தாலும் என் தளபதியை பார்க்கணுன்னு எங்கெங்கேயோ பூந்து வந்தோம். நாங்கள் அவர் மதிக்கல, அவரை பார்க்கணும். எங்கே அந்த வழி திருப்பி விட்டாங்க தலைவர். நாங்கள் திருப்பிக்கின்னு வந்துக்கினே திரும்ப இந்த வழியில் பூந்து வந்தோம். நாங்கள் வழி இல்லாமல் இங்கே நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு பாஸ் வரலன்னு சொல்லிட்டு நான் இவரை பார்த்தே தீரணுன்ட்டு நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் கேட்போம், ஏன்னா அவரை பார்க்கறது நாங்கள் பார்த்தே தீரணும். அவர் வந்து தெய்வம் மாதிரி எங்களுக்கெல்லாம். அதனாலே நாங்கள் ஓடியாந்தோம். நாங்கள் அப்படி இல்லையா, எங்களுக்கு தெய்வமே சொல்லிட்டுமே. நாங்கள் தான் அவரு தான் டிவிக்கே தான் எல்லாத்துக்குமே ஃபுல்லாக இருக்கு. 100% இல்லை, 1000 மேலே இருக்குது பர்சன்டேஜ். அவருக்கு மட்டும்தான் ஓட்டே. எல்லாமே டிவிக்கே மட்டும்தான். இதுக்கப்புறம் கொடி பறக்க ஒன்றும் கொஞ்ச நாள் இல்லை. என்னோட பேர் கமலி, நான் இங்கே செதுவாலையிலேருந்து வரோம். இப்போ தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட பாதுகாப்பு, இப்போ என்ன கரண்ட்ல ப்ராப்ளம் நடக்குது அப்படின்றத பற்றி பேசியிருந்தாரு. ஸோ எல்லாமே கேட்டது. நாங்கள் தளபதியை பார்த்து ரொம்ப ஹாப்பி. எப்பயாவது பார்த்தோன்னு நினச்சோம். ரொம்ப கிட்டே உட்காந்து பார்த்தோம். ரொம்ப சேஃப்டியாக நடத்தியிருந்தாங்க. யாருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப சூப்பராக நடத்தியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் செக்கிங் 1-2 ஒரு 6 to 7 ப்ராசஸ் தாண்டி தான் எல்லாருக்குமே செக்கிங் கொடுத்தாங்க. ஸோ வாட்டர் வசதியாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், அவங்களோட பாதுகாப்பு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டாலிட்டி, ஆம்புலன்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்னுமே ஸ்பெஷாலிட்டி. இதுவரை நடந்ததுல எதுக்கும் மேற்கூரை அந்த மாதிரி போடல. ஸோ இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வேலூர்ல மேற்கூரை போட்டு பண்ணியிருக்காங்க. வெயில்ல இருந்து மக்களை பாதுகாத்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக நடத்தி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா விஜய் தான் வருவார் 2026 எலெக்ஷன்ல. ஸோ இதுக்கு காரணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஓட்டு அதான் கூட்டம் வந்து ஓட்டா மாறுமான்ட்டு. கண்டிப்பா அது மாறுதா இல்லையான்னு சொல்லிட்டு வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இப்படி ஒரு கூட்டம் வந்து வரும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அது வரது கிடையாது. எல்லாருமே காசு கொடுத்து கூப்பிட்டு போறவங்களா தான் இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி நாங்க கொடுத்த பாஸோட கவுண்ட் வேற, ஆனா வந்த மக்களோட கவுண்ட் வேற. ஸோ இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அவர் எவ்வளோ மக்கள் கிட்ட ஒரு அன்பு சம்பாதிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஆனாலும் அப்படி பார்க்கும்போது அவ்வளோ நெருக்கடியோட எங்களை விடலை. உள்ளோ எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாஸ் இல்லாதவங்க வந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு போய் தான் காமிச்சிட்டு வந்தாங்க. எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. குட்டி ஸ்டோரி. கண்டிப்பா அவர் தான் ஆட்சி அமைப்பாரு, வேற யாரும் அமைக்கவே மாட்டாங்க. எங்க அண்ணன் தான் வருவார், தளபதி தான் வருவார். எலெக்ஷனுக்கு அப்புறம் பாப்பீங்களா? வேலூர்ல 100% ஆதரவு இருக்கு. இப்ப நடந்திருக்க இந்த பொதுக்கூட்டத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு ஆரம்பிச்சு இது ஒரு மக்கள் பொதுக்கூட்டமா மாறி இருக்கு. இதுலயே உங்களுக்கு தெரியும் வேலூர்ல 100% எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்றது. நான் வந்து திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேன். என்னுடைய பேர் வந்து பிரதாப் குமார். அதான் எப்பவுமே சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு திமுகவுடைய இதெல்லாம் வந்து சுட்டி காட்டி பகிரங்க கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. குட்டி ஸ்டோரி அவர் எப்பவுமே தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னால் அவர் தகுந்த ஒரே நபர் அவர் மட்டும் தான், தளபதி மட்டும் தான். அந்த குட்டி ஸ்டோரி எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக எல்லாருக்கும் அது புரியவங்களுக்கு புரிஞ்சிருக்குது. ஆமாம், அது எல்லாமே நிறைவேற்றுவார். அதாவது குக்கிராமங்களையும் சரி, இதெல்லாம் வந்து போக்குவரத்து வசதியும் குழந்தைகள் அந்த பிரசவம் பார்க்குறது அதுவும் இல்லை, சுத்தமாக இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை சுட்டி காமிச்சாரு. அது உண்மையிலே இன்னும் வெள்ளம் பார்த்தா இங்கே வேலூர் பக்கத்தில் பார்த்தா மலை கிராமங்களில் தான் பார்த்தா போக்குவரத்து வசதியும் இல்லை, அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லை. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்தால் கண்டிப்பாக வந்து நம்பர் 1 மாற்றுன்னு சொல்லியிருக்காரு. பெண்கள் ஒழுங்கு, சட்ட பாதுகாப்பு அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்து நம்பர் 1 வந்து தளபதி ஆட்சி வந்த உடனே
எல்லாமே கரெக்டாக நடக்கும். பாதுகாப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. யாருக்கும் வந்து தள்ளு முள்ளு பக்கத்தில் மேலே இதுவாக இருக்குது மயக்கம் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாம் ரீசன் 0 தான். இப்போ எல்லாம் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போடுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இதுவாயிட்டாரு, இந்த மயக்கம் போட்டார், ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, முதலுதவி கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாம் நாங்கள் உள்ள அந்த காலத்தில் இருந்த வரலும் எல்லாருக்குமே நாங்களே மாற்றி தண்ணியெல்லாம் கொடுத்து தான் இருந்தோம், பாஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ சாப்பாடு நீங்களே பார்த்தோம், சாப்பாடு எங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ சாப்பிட்டு தான் போகிறோம். எல்லாருக்குமே சாப்பாடு தண்ணி எல்லாமே இருக்குது. யாருக்கும் எந்த இதுவும் நடக்கலை. இதுக்கப்புறம் வந்து அது வந்து சும்மா வெளியிருந்தோன்னா தூக்கி வந்து போட்டிருப்பாங்க. இது கடைசி கூட்டத்தில் வந்து வெளியே எடுத்து உள்ளே போட்டு கணக்கு காட்டி விட்டாங்க, தூக்கி இந்த உள்ளே போடுறான் தளபதி மேலே கட்டுறான்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அது நீங்கள் சொல்லிட்டு இந்த டைம் நான் 1:30 மணி 2 மணிக்கு சொல்கிறேன்னா இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா அந்த நியூஸ் வந்து அது பொய்யான செய்தி. அது வந்து இவங்களாம் வந்து கட்டுக்கதையாக வந்து பண்ணதாக தான் இருக்கும். மேற்கூரை ஆமாம். இப்போ இதுவரையிலும் அரசியல் கூட்டங்களே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஜெர்மன் செட்டப் வந்து போட்டிருக்காங்க பந்தல். இது வந்து எந்த கூட்டத்திலையும் போடுறதில்ல. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் தமிழக வெற்றி கழகத்தால் வந்து போடப்பட்டிருக்கு. இது வந்து இனிஷியேட் பண்ணி மற்ற அரசியல் கூட்டங்கள் இதை வந்து பார்த்து காப்பி அடிச்சு கூட போடலாம். அது நம்மளுடைய ஃபஸ்ட்டு வந்து நம்மளாவே இருக்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குது. வேலூர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். அரக்கோணம் குடியாத்தம், வேலூர், அணைக்கட்டு இது எல்லாமே தொகுதியிலுமே வந்து பெருவாரியான மக்கள் வந்து தளபதி தான் இருக்காங்க. கேட்டால் சொல்லுவாங்க இந்த வேட்பாளர் வச்சு தான் இது பண்ணணும். அப்படிலாம் எதுவுமே அப்படி வேட்பாளர்னு பார்த்தா அவருடைய கூட்டத்தை நடத்துனது அணைக்கட்டு இவர் யார் வேல்முருகன் ஐயா அவர் வந்திருந்தாருன்னா அவருடைய கூட்டம் மட்டும் தான் வந்துடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. வேலூர் தொகுதி மொத்தமாக வந்திருக்கு. பக்கத்தில் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலேருந்து வந்திருக்கு தலைவர் பார்க்கறதுக்காக. தலைவர் வந்து பார்த்தா எனக்கு வந்து பாஸ் வந்து வெளியிருந்து கிடையாது, இங்கே வேலூர் மாவட்டத்தில் வந்து கொடுத்தாங்க. அதை வச்சு தான் இது பண்ணேன். கண்டிப்பாக வந்து 2026 தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சி அமைக்கும். விசில் கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஓட்டு போடுவாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு விஷயம் இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த வாட்டி வந்து தலைவர் வருவார். நாங்கள் அவர் வந்து அரியணை கட்டில் வந்து உட்கார வைக்கிறது தான் நான் ஆசைப்பட்றோம். அதை வந்து நாங்கள் பார்க்கணும். மக்களுக்கான ஆட்சியாக இருக்கும் 2026. வெற்றி நமதே. மலைக்கோடிந்து வரோம், வேலூர் மாவட்டம் மலைக்கோடிந்து வரோம். இன்றைக்கி நம்ம தலைவர் தமிழக வெற்றி கழகம் விஜய் இன்றைக்கி வந்தார் அகரஞ்சேரியில். ரொம்ப சந்தோஷம். இந்த கூட்டம் இது மாதிரி நியாயமான கூட்டம், கரெக்டான கூட்டம் எங்கேயுமே பார்த்ததில்ல. அருமையாக அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா வேலூர் மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கிறோம். இது மக்கள் வந்து எல்லா தமிழ்நாடுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு எல்லா மக்களும் கைவிட்டுறாதீங்க. நம்ம தளபதி கைவிட்டோம்னாக்கா தமிழ்நாடு இது மேலே பார்க்க முடியாது, தயவு செஞ்சு பார்க்க முடியாதுங்க. 2 கட்சிக்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம். ஒன்றுமே இந்த 50 வருஷம் 70 வருஷம் அரசியல் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக எல்லா மக்களும் மனசில் இருக்கிறாங்க. ஆனால் வெளியே கொஞ்சம் பதிச்சுக்கிறாங்க. ஜனங்களெல்லாம் கொஞ்சம் பயத்தோடுக்கிறாங்க. இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி செய்கிற விரோதனால கொஞ்சம் அப்படியே பயந்துக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் 2 பேர் 3 பேர் விசில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் ஓட்டு போடும்போது அன்றைக்கி காட்டுவாங்க மக்களுங்க யாருன்னு. அன்னைக்கு இந்த வெற்றி கழகம் கண்டிப்பாக ஆட்சி அமையும். முதல்ல தலைவர் சொன்னது நம்ம வந்து மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு, ஊழலான ஆட்சி. இது கண்டிப்பாக நம்ம தலைவர் நடத்துவார். அது நிச்சயம் நம்புகிறோம். அந்த இது கைவிட்டனாக்கா இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். இது மாதிரி ஆளை நம்ம விஜயா தவறு விடக்கூடாது. இந்த ஆட்சியில் 2026 தவறு விட்டோனாக்கா அது நம்ம மேலே தான் கஷ்டம். செம்மையாக இருக்குது. பாதுகாப்பு செம்மையாக இருக்குது. எலிமெண்டெல்லாம் கண்டிப்பாக இன்னும் அது ஒரு இடத்துல தான் மிஸ் ஆச்சு. எலிமெண்ட் எந்த இடத்துல மிஸ் ஆகாது. பாதுகாப்பு இன்னும் வெகிலுக்கு ஜனங்க நிற்கிறாங்கன்னு சொல்லி நெகில் கூட போட்டாங்க. ஒவ்வொரு பார்த்து செய்கிறார். மக்களுக்கோசம் விஜய் பார்த்து செய்கிறார். நன்றி. கண்டிப்பாக அமைப்பார். 2026 கண்டிப்பாக அமைப்பார். எல்லாத்தான் தான் சொல்கிறேன். ஒவ்வொரு வீட்டில் இருந்து பார்க்குறதா அப்படி இருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு வீட்டில் 3 ஓட்டு 4 ஓட்டு உள்ளே இருக்குது. ஆனால் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. ஆனால் ஓட்டு போடும்போது காட்டுவாங்க. அது தெரியும். சில பேருக்கு கொஞ்சம் அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சினால கொஞ்சம் பார்த்து பயந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் இருக்குது, மனசுக்குள்ளே இருக்குது, விசில் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் ஓட்டு போடும்போது கண்டிப்பாக காட்டுவாங்க. ஆனால் வணக்கம் தான். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி தான். ஆனால் இன்னைக்கு தலைவர் உண்மையில சொல்கிறேன், எத்தனையோ நம்ம ஸ்டேஜில் பேசினார். இந்த வாட்டி வேற மாதிரி தெருகி விட்டாருண்ணா. இந்த வாரி பேசுகிறார், 1/2 மணி நேரம் பேசுகிறாரு. சூப்பராக பேசுகிறேன், தெளிவாக அழகாக பேசுகிறாருண்ணா. ஆனால் குட்டி ஸ்டோரி வேற சூப்பராக இருந்துச்சுண்ணா. குட்டி ஸ்டோரி என்னன்னாக்கா ஊழல் பற்றி தான். இப்போ வந்து டிஎம்கே வந்து 60 வருஷமாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த 60 வருஷமாக வந்து நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறீங்க, எவ்வளோ கணக்கு கொடுன்னு சொல்லிக்கிறாரு. எப்படி அது சூப்பர் நல்லா இருக்குண்ணா. அதில் நல்லா பேசினாருன்னா கண்டிப்பாக வந்தால் இந்த வாட்டி 2 பேர் போட்டியே வேறு எவரும் கிடையாது. ஒன்று டிவிக்கே, ஒன்றும் டிஎம்கே தானா. ஆனாப்பா கொஞ்சம் மாற்றம் வரட்டும்ண்ணா. ஏதாச்சும் ஒரு மாற்றம் போட்டால் பார்த்து நல்லா இருக்கும் இல்லைண்ணா. அது மாற்றி டிஎம்கே டிஎம்கே வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரட்டும்ண்ணா கண்டிப்பாக. ஆனால் கண்டிப்பாக தளபதி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கஞ்சா, இந்த பாட்டு அதெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இது பண்ணி சொல்லிக்கிறாருண்ணா. மைண்ட் இது தானே ஊழல்ண்ணா. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு அது மாதிரி
நல்லா சூப்பராக பண்ணிக்கிறாங்கன்னா இந்த ஏற்பாடு வந்து நவீனண்ணா, நம்ம இம்தியாஸ் பை, 4-5 பேர் தரலங்கிறது 2 பேர் தான் பேர் தெரியும். வேல்முருகன் அண்ணன் சூப்பராக நல்லா பண்ணி கொடுத்தாருன்னா, நல்லா நம்ம பந்தல் போட்டு கொடுத்தாரு, தண்ணி வசதி, போக்குவரத்து வசதி, போலீஸ்கார் எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்கண்ணா. எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. இந்த வாட்டி நல்லா பண்ணி கொடுத்தாருண்ணா. ஆனால் கண்டிப்பாண்ணா வேலூர் மட்டும் கிடையாதுண்ணா, தமிழ்நாடு ஃபுல்லாக தளபதி தான். இன்ஷால்லா கண்டிப்பாண்ணா. கண்டிப்பாக என்னண்ணா மண்ணு ஜோரா சொல்லலாம், என்னண்ணா அப்படி சொல்ல, கண்டிப்பாக ஜெயிக்குண்ணா. ஒரு வீட்டுக்கு 2-3 ஓட்டு போதுண்ணா, தமிழ்நாடு ஃபுல்லாக போதும் நம்மளுக்கு, அது அடிச்சிருவாங்கண்ணா. என்னுடைய பேர் சதீஷ்குமார்ண்ணா, ஆம்பூர் தொகுதியிலேருந்து வரோண்ணா. நான் அவருடைய பேச்சு வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னா, என்ன சொல்கிறதுனா, ஒவ்வொரு மேடைக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தெளிவாகவும் இருக்குது. அரசியல் புரிதல் இந்த தற்கொலைன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்கிறேன். இந்த மேடைக்கு அப்புறம் தெளிவாக சொல்கிறேன், தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் படுத்துகிறார் இளைஞர்களை. எப்படி நம்ம அரசியலை வந்து அணுகணும், எப்படி தேர்தலில் நெருங்கணும் அப்படின்றத ஒவ்வொரு மேடையிலும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து இளைஞர்களை வந்து தயார் பண்ணின்னு இருக்கிறாருங்கண்ணா. வேறு என்னன்னா பாஸ் இல்லாமல் என்னன்னா அது ஒரு ஆர்வம் தானா, சரிங்களா? ஒரு அவர் மேலே இருக்கிற அன்போட வெளிப்பாடு தானே அது, சரிங்களா? பாஸே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வெளியே நின்றாவது அந்த திடலாவது நான் பார்த்துட மாட்டேனா, அவருடைய குரலாவது நான் கேட்டுற மாட்டேனான்னு சொல்லிட்டு தான் திடலை நோக்கி எல்லாரும் வராங்கண்ணா. அது வந்து தவறுதெல்லாம் எதுவும் எடுத்துக்க கூடாதுண்ணா. நம்ம அடுத்ததுண்ணா ஆட்சி நான் இவ்வளவோ பேசுறது ஆட்சி அமைக்கிறதுக்கு தானா, எல்லாமே இவ்வளோ பேசுறது ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக தான், சரிங்களா? என்ன சொல்றது, ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறோம் அப்படின்னு வச்சுங்க, தோத்துருமோன்ற பயத்தில் யாரும் ஓட போறதில்ல, ஜெயிக்கணுன்ற ஒரு ஓட்டத்தை தான் ஓட போறோம், சரிங்களா? அந்த மாதிரி தான் 2 வருஷம் ஆயிடுச்சு, 3வது ஆண்டு தொடங்கிட்டோம். உறுதியா நாங்க வெல்லுவோம், உறுதியா ஆட்சி அமைப்போம். 1.5 மாசம் வெயிட் பண்ணுங்கண்ணா, போதுண்ணா. கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வரும், கண்டிப்பா 50 மாற்றம் வரும், கண்டிப்பா தளபதி உக்காரு, கண்டிப்பா எல்லாமே நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். ஆனா அவரு அப்படி சொல்லு ஸ்டாலின் சார் தான் சொல்லியிருக்காரு, எங்க தளபதியை வந்து நான் யாரையும் எதிரியா பார்க்கல, எல்லாரையும் நண்பரை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் தான் சொல்லியிருக்காரு. அதே தான் நான் கேட்குறேன், என்னன்னா கரூர் சம்பவத்தில் மட்டும் ஏன் நண்பரை வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய சூழ்ச்சியை உருவாக்கி எதுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அநீதியை வந்து கட்டமைப்பு பண்ணீங்க அப்படின்ற கேள்வி வந்து எழுப்பினார். நண்பருன்றீங்க, துரோகமும் செய்கிறீங்களே, துரோகி யாரு? முதுகுல குத்துறவங்க தான். அப்படிதான் முதுகுல குத்திட்டாரு நண்பர்னு சொல்லிட்டு. உண்மையா சொல்றேன் பாருங்க, கரூர் பத்தி உண்மையா கரெக்டா தெளிவா பேசினார்னா அது ரொம்ப பிடிச்சிச்சு எனக்கு. ஏன்னாக்கா இப்போ நம்ம முக ஸ்டாலின் வந்து நண்பர் சொல்றாரு, ஆனா இப்போ வந்து அவருக்கு கரூர்ல வந்து பிரச்சனைலாம் வந்து எல்லாருக்கும் தெரியும், யார் பண்ண என்ன பண்ணாங்க சொல்லி. இப்போ நண்பர் சொல்லி ஏமா பின்னாடி குதிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு நல்லா பேசினார்னா அருமையா இருந்துச்சுண்ணா. தமிழ்நாட்டுல வந்து 234 தகுதினா எந்த மாதிரி தெரியாது. நான் கண்டிப்பா திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடிக்குதுண்ணா, இன்ஷால்லண்ணா. நான் வந்து வேலூர்லேருந்து தான் வரேன். ஸோ நான் வேலூர் கிழக்கு மாவட்டத்தில் இளைஞர் அணியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி மக்கள் எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு வந்த எதிர்பார்ப்பு மாதிரியே எல்லாமே நல்லா நடந்துச்சு. அதே மாதிரி தளபதி ஸ்பீச் வந்து செம்ம பிளாஸ்ட், அவர் எப்போ பேசினாலும் பிளாஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி இன்னும் நல்லா பயங்கரமாக பேசினார். ஸோ எல்லாமே ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக போச்சு. அதே மாதிரி எந்த இஷ்யூஸும் இல்லை. அதே மாதிரி வந்த நிர்வாகிகள்கிட்ட எதனா ஒரு நம்ம சொல்லும் போது அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி போகிறாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தளபதி சொன்ன எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பாக நடத்தி தான் காட்டுவார். அவர் எல்லாத்தையும் விட்டு வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஒன்று பண்ணணும், மக்களுக்காக நான் அப்படின்றனால தான் வந்திருக்காரு. இப்போ மக்களில் ஒருத்தனா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட குட்டி ஸ்டோரி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவரோட இப்போ பேசின அதே வெற்றியோட செய்வார். அதனால் மக்கள் எல்லாருமே அவருக்கு வெற்றி வாக்களித்து தமிழக வெற்றி கழகத்துக்கு விசில் சின்னத்துக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராக ஆக்குனா இன்னும் மக்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுவார். ஸோ தளபதி நம்மளுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா பண்ணியிருந்தாங்க, பாதுகாப்பு ஏற்பாடுலாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் நல்லா தான் போச்சு. அதே மாதிரி எல்லாரும் வாலண்டியர்ஸ்லேருந்து எல்லாருமே தண்ணி தேவையான டைமுக்கு என்ன வேணுன்றதை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இஷ்யூஸ் இல்லாமல் ப்ராப்பராக கரெக்டாக அவங்க நினச்ச மாதிரி முடித்தாங்க. ஸோ சீரியஸாக ஆர்கனைஸ் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணி நல்லா பண்ணதுக்கு. ஸோ எல்லாமே ப்ராப்பராக நடந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்தால் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அதனால சரி வந்தால் நல்லா இருக்குங்க. ஆட்சி வந்து மாறணும், 100% இருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக அமைப்பார், 100%
அதே மாதிரி நிறைய இளைஞர்களோட சப்போர்ட்ஸும் வந்து தளபதி சாருக்கு தான் இருக்குது. ஸோ இளைஞர்ஸும் சரி, அவர் இப்போவுமே எல்லார் வீட்லேயும் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் ஒரு அண்ணனா, ஒரு மகனா, ஒரு தம்பியா எல்லார் வீட்லேயும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஸோ அவரோட நல்ல மனசுக்கு, அவர் அன்புக்கு கண்டிப்பாக மக்கள் அவருக்கு வாக்களித்து ஜெயிக்க வச்சு மக்களுக்காக அவரால் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம கூட்டோட ஐயா அது எங்கள் வழியால் தான் ஐயா வந்தார். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்லேயே ஐயாவுக்கு நாங்கள் பார்த்துட்டோம். ஐயா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஒரு வீடு வாசி இத்தனை பெரிய பெரிய அதிகாரி வந்தாங்க, கட்டித்தரவில்லை. எங்கள் ஆயா விஜய் வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். நாங்கள் ஐயா விஜய் ரெட்டையில் இருக்கும்போதே நாங்கள் படம் நடித்து விஜய் வந்து ஷூட்டிங் எடுத்தார். அதனால எங்களுக்கு வீடு கட்டி தரணும் ஃபஸ்ட்டு. வருவார். இத்தனை மக்கள் வரும்போது இந்த இதுக்கு வர்றதே இவ்வளோ பேர்தான். அவர் ஆட்சியில் நிற்கல, வெற்றிகரமாக ஜெயிப்பார். வெற்றி தான் வெல்லும். நாங்கள் நாட்டமில்லேருந்து வரோங்க. அவ்வளோவா பேச தெரியாது தலை, நம்மளுக்கெல்லாம் பேச தெரியாது. டிவிக்கே தான் 26 டிவிக்கே தான் தலைவா. திமுக ஒழிக்கிறோம், டிவிக்கு மேல வரும். இது மட்டும் தான் ஆட்சி. டிவிக்கே தான் வரணும். விசில் சின்னம் மட்டும்தான். டிவிக்கே தான் வரணும். டிவிக்கே தானே வரணும். வேலூர்ல வந்து பார்த்தல எவ்வளவு பேர் கூட்டம் வந்துச்சுன்னு பாத்துக்கோயா. வேலூர்ல கூட்டம் வராது சொன்னல, பாத்துக்கோயா. வேலூர்ல எப்படி வந்துச்சு கூட்டம். ஐயா எங்க தளபதி ஐயா, அவரு எங்களுக்கோசரம் வராரு ஐயா. எல்லாமே பண்ணுவார் ஐயா, எல்லாருக்குமே தெரியும் ஐயா. வந்து அவர் சொல்லே தேவையில்ல ஐயா. 2026 அவர் தான் ஐயா. வெற்றி நிச்சயம் தான். தளபதி திமுக ஒழிக. தளபதி செல்ல மொழி எல்லாம் நண்பர்களே ஃப்ரீயா விடுங்க, அவரு நல்லபடியா போய் வரட்டும். எங்க இடத்துலயும் கொடுக்காத வாக்குறுதி தளபதி இங்க தான் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா எல்லாம் முக்கியமான வாக்குறுதி தான் கொடுப்பாரு. நீங்க லைவ்ல பாருங்க போயிட்டு. தளபதி வெற்றி தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம தான். தளபதி கோட்டை 2026 நாங்க தான், வேற எவனும் முடியாது. எங்க போனாலும் எங்க தளபதி ஓட்டு போட்டுருங்க. முதல்ல சூப்பரா பேசினாரு. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு அவருக்கு தான் ஓட்டு அங்கிள் உங்களுக்கு இருக்கும் போது மிகப்பெரிய ஆப்பு 2024 டிவிக்கு தளபதியுடைய ஆப்பு. உங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க கூட்டணி வச்சு கட்சிக்கும் அப்புறம் உங்க புள்ளிக்கும் மெயின் அவ்வளோ ஆப்பு. அப்புறம் அந்த கிறிஸ்டான் வந்து அவன் பேசுறான் பாரு, டிஎம்கேல இருந்து அவனுக்கு சரியான ஆப்பு கொடுப்போம் நாங்க. டிவிக்கு தான் வின்னு. வேற லெவல்னா சிஎம் தளபதி விஜய் தாமா. இதுக்கு மேல தமிழ்நாடு டாடி விஜய் தான். திமுக தீய சத்திய. திமுக செத்து போச்சு. என்ன பேசினாரு, வேலையை தந்தது எல்லாமே பேசினாரு, அருமையா பேசினாரு. தளபதி தான், தளபதி ஓட்டு போடுங்க எல்லாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதிப்பா. எங்களுக்கு அந்த பெண்கள் பாதுகாப்பு முதல்ல சொன்னார் பத்தியா, சூப்பர். எங்க தலைவர் அடுத்த வாட்டி அவர் தான். 26 இப்ப மாற போறது அவர்னால தான். எங்க ஓட்டு மொத்தமே அவர் தான். எல்லாமே சொன்னாரு. ஓகே ஓகே 26 வெற்றி நிச்சயம் எங்களுக்கு நிச்சயம். விசில் சின்ன சொன்னார் பத்தியா, அதுலயே செஞ்சு போச்சுங்களா. எங்க தலைமை பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு சொல்லிக்கிறாருண்ணா. ஆமா பத்திரம். விசில் சின்னம் சீமானுக்கு கரெக்டா போனா அவன் போட்டான் பாத்தியா திருச்சியில மாநாடு, அவ்வளோ கூட்டமா இருந்துச்சு. அங்க பேரணாம்பேட் குடியாத்த தொகுதி எல்லாம் நல்ல பாதுகாப்பாக தான் இருந்துச்சு. பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு. இது ஃபஸ்ட்டு கேட்டு நல்லா உட்கார வச்சு பார்க்க வச்சாங்க. லேடிஸ் எல்லாம் நல்லா இது பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. குளுக்கோஸ் வித்து எல்லாமே கொடுத்தாங்க. அமைப்பாருங்க மக்களின் முதல்வர் டிவிகே விஜய். மாற்றத்துக்காக தான், ஒரு மாற்றத்துக்காகவும் நல்ல ஒரு ஆட்சி அமைப்புக்காக தான். புரியலைங்க பிரதர். வாக்குறுதி நான் சரியானபடி இது பண்ணல, ஆனால் மேபி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கல. பார்த்துட்டு 2026 அவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர். அவரை தான் நம்ம பேரணாம்பேட் நகரத்தில் வரோம். பேரணாம்பேட் நகரம். நான் வந்து தளபதியை வந்து முதலேருந்து தளபதி ரசிகர். இப்போ வந்து நகரத்தில் ஒரு பொறுப்பாளராக இருக்கேன். பேரணாம்பேட் நகரத்தில் ஒரு நல்ல தமிழகத்தில் ஒரு நல்ல மாற்றம் உருவாக்கணும். அது தளபதி வந்து நல்லா இருக்குன்ற மக்களோட ஒரு கருத்து. அவ்வளோ.
வாக்குறுதி நல்ல திட்ட உதவிகள் வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவர் வந்தால் கண்டிப்பாக செய்வார். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். புதுசாக ஒரு நல்ல ஒரு மாற்று தலைமையத்தை உருவாக்கணும். அவ்வளோதான். கண்டிப்பாக நான் சிறப்பாக இருந்துச்சு. யார் கூட்டம்லாம் செம்ம கூட்டம். யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. காவல்துறை நல்லா ஒத்துழைச்சாங்க. அவங்க நல்லா பாதுகாப்பு கொடுக்காங்க மக்களுக்கு. புரியல சார். நல்லா இருந்த வெயிலுக்கு வந்து சரியாக சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழுக்கு எந்த அந்த மாதிரி பண்ணல. ஆனால் இந்த வேலூர் மாவட்டத்தில் தளபதி நல்ல ஒரு டெக்கரேஷன் பண்ணி எந்த ஒரு பப்ளிக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு தாக்கத்துக்கு குளிர்ச்சியாக இருந்த மாதிரி அந்த கூரையெல்லாம் அமைச்சு நல்லபடியாக இருந்துட்டு மக்களை நல்லா செஞ்சுட்டாரு. நல்லா இருக்கும் இந்த ப்ரோக்ராம். கண்டிப்பாக நல்ல தீர்வத்தை நம்ம தளபதி தான். அவர் தான் தமிழக முதல்வர். அவர் வந்தால் தான் தமிழ்நாடை வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ப்ரோ குடியாத்தம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேனு. இப்போது ஃபஸ்ட் டைம் பார்த்ததெல்லாம் வந்து நான் இதுவாக இருந்துச்சு. ஸ்பீச்சும் நல்லா தான் இது பண்ணார். கேர்ள்ஸுங்களுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் டாய்லெட்லலாம் கூட நல்லா டோர் போட்டு ஃபெசிலிட்டி பண்ணி தரேன்னு நல்லா பேசினார். அண்ட் தென் கொஞ்சம் அந்த பஸ் ஃபெசிலிட்டி அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே பேசினார். ஒரு சேஞ்ச் வரட்டும் ப்ரோ. எல்லாரும் இப்போ அவங்க தானே இருக்கிறாங்க. ஒரு சேஞ்ச் வரட்டுமே, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ பார்த்தீங்களா நீங்களே இத்தனை பேர் இருக்காங்க. ஓகே தான் ப்ரோ. ஒரு சான்ஸ் வரட்டும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம். ஐயா அவர் நாட்டு நடப்பை பற்றி நல்லா தான் பேசுகிறாரு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு, பெண்களுக்கு, சிறுவர்களுக்கும் பெரியவர்கள் வரைக்கும் பாதுகாப்பு நம்ம வேலூர் மாவட்டம் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பாதுகாப்பு தரேன்னு இருக்கார். அந்த உறுதியே எங்களுக்கு போதும். இவர் அரசியலுக்கு வந்து இவர் அரசியல் செஞ்சு நல்லபடி ஆட்சி அமைச்சா எங்களுக்கு அது போதும். தலைவர் வருவார், ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இங்கேருந்து போகிறோம். இதே டிவிக்கு வெற்றி நிச்சயம் டிவிக்கு. நான் வந்து இங்கே நம்ம வெள்ளூர் அல்மேராங்கபத்துலேருந்து வரேன் நான். இல்லைங்க, சூப்பராக பேசினாருங்கண்ணா, நல்லா பேசினார். இந்த வாட்டி நம்ம தான் 2026 நம்ம தான் தளபதி தான். ஸ்டாலின் அங்கெல்லாம் வரமாட்டார், இதுதான் உண்மை. வந்தாலும் தளபதி தான். கூட்டத்தை பாருங்க. அவரோட ரசிகர் நான். நல்லது செய்வாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய கொடுக்குறாரு. வந்தா ரொம்ப சந்தோஷம். விஜய் அண்ணா அகரஞ்சேரில இருந்து தான் வந்தோங்க. அண்ணனை பார்க்கணும்னு வந்தோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து கூட்ட நெரிசல பார்க்க முடியல. ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். அண்ணன் வந்தா நல்லது செய்வாருன்னு தான். கண்டிப்பா அண்ணன் வரணும்னு நினைக்கிறோம். வரணும். கந்தனேரிலேருந்து வரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 10 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சி செய்தது. இது வரைக்கும் மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. மொத்தம் 10 வருஷங்க. மொத்தம் 10 வருஷத்தில் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி எந்த ஒரு இதுவுமே பண்ணது கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே கட்சி வரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆட்சி நல்லா இருக்கும், ஆட்சி மாறணும், அதுதான் முழுமையாக இது பண்ணுறோம். நான் வேலூர் மாவட்டத்தில் நான் வஞ்சூர்லேருந்து வரேன். நான் தளபதி பேச லாஸ்ட் 2 ஸ்பீச் மட்டும் தான் பார்த்தேன் பேசுறது. இப்போ அவ்வளோ படத்தை விட்டு வராருன்னா மெயின் ரீசன்னா மக்களுக்காக நல்ல பணத்துக்காக தான் வராரு. கடைசி 2026 விஜய் மட்டும் தான் ஓட்டு. விஜய் தான் வெற்றி. சிஎம் அடுத்த சிஎம்ஏ விஜய் தான். நன்றி, வணக்கம். திருவண்ணாமலை விஜய் உள்ள பார்க்க அனுமதி இல்லை. வெளியிருந்து பீச்சு மட்டும் கேட்டுருந்தோம். விஜய் அண்ணா வந்தால் பெண்கள் பாதுகாப்பு பாதுகாப்பாக இருக்கும். பெங்களூர்லேருந்து வரோம். எங்கள் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அங்கேருந்து அவரை பார்க்கறதுக்காக வந்தோம். அவர் வந்தால் எல்லாமே மாறும், ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறோம். எங்கள் ஓட்டு வந்து பெங்களூரில் இருக்குது. பட் எங்கள் சப்போர்ட் எப்பவுமே எங்கள் தளபதிக்கு தான். நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்களுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம். இப்போ சிலதுலாம் மாறாமல் இருக்குது. ஸோ எங்கள் விஜய் அண்ணா வந்து அதெல்லாம் மாறும்னு நினச்சி எங்கள் ஃபுல் சப்போர்ட் எங்கள் விஜய் அண்ணாக்கு தான். எப்போ எங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி எங்கள் விஜய் அண்ணா வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் சான்ஸ் கிடைச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக பார்க்குவோம். எங்கள் ஓட் பெங்களூருக்கு இருக்குது. ஆனால் சப்போர்ட் ஃபுல்லாக எங்கள் விஜய் அண்ணாக்கு தான். என் பிள்ளைய பார்க்க வந்துக்கிறேன். விஜய் நல்லது செய்வாங்க, அதுதான். நானும் பெங்களூர்லேருந்து வந்துருக்குறோங்க. அவர் 92லேருந்து அவர் ரசிகன் படத்துலேருந்து நாங்கள் ஃபேனு. அதனால் வந்து அவர் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலி அவர் ஃபேன் தான் வச்சுங்களா. ஆட்சி வந்தால் 2 கட்சி தான் இங்கே இது பண்ணுக்கிறாங்க. ஒன்று டிஎம்கே, ஒன்று ஏடிஎம்கே. மாற்ற சக்தி ஒரு வாட்டி சான்ஸ் இது பண்ணணும் அவருக்கு. தமிழ்நாடு மக்கள் பெங்களூரில் தான் சரிங்களா. அவர் ஃபேன். நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம் சரிங்களா. வர்தலம்பட்டினா பேர் பிரசாந்த். ஊழல் ஒழிக்கலான்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வந்து 2026னா சிஎம் மட்டும்தான். அது யாருன்னா நம்ம விஜய் தான். நான் வேலூர்லேருந்து வரேண்ணா. விஜய் 2026 நம்ம முதலமைச்சர் ஆகிறதுக்கு உறுதின்னு எல்லாருக்கும் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறாருண்ணா.
அவரு சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் நல்ல ஒரு இதுதான். ஃபுல் ஆதரவு இருக்குதுண்ணா. விஜய்க்கு முக்கியத்துவம் ஃபுல்லாக மக்கள் எல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க. நான் இன்னும் ஜனங்க முட்டாளுன்னு நினச்சிக்கிறாங்க திமுககாரங்க. புரியுதுங்களா? இதுக்கப்புறம் வந்து 2026 நம்ம விஜய் தான் டிவிக்கே தளபதி. தளபதி அடிக்க தமிழ்நாட்டில் வேற யாருக்கும் பில்லு கிடையாது. வேலூர் கோட்டையே தளபதி வேலூர் கோட்டை இல்ல, வேலூர் கோட்டை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க தளபதி தான். அடுத்த எலெக்ஷன் இதுல மிச்ச திமுக தீய சக்தி அடியாட ஒழிச்சிட்டு இருக்கிறவங்கலாம் போனாங்கன்னா தளபதி நல்லா ஆட்சி ஆள்வார். அடுத்த இது டிவிக்கே தான், தளபதி தான். வேற யாரும் தமிழ்நாட்டில் கோட்டை ஆள முடியாது. தளபதி தவிர தளபதி தவிர ஜனங்க மாறினாங்கன்னா இந்த இடம் க்ளோஸ். அடுத்த முறை வந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் யாருமே பழைக்க முடியாது. தீய சக்தி தான் நடக்குமே கட்டி தளபதி வந்தாதான் தமிழ்நாட்டை ஆள முடியும். வேற யாரும் முடியாது. ஒரு குட்டி கதை சொன்னார் பத்தி, அது சூப்பரான கதை. நாங்கள் குடியாத்துலேருந்து வரோம். கட்சி பற்றி நிர்வாகி பற்றி பேசியிருந்தார். பஸ் வசதி, இன்னொன்று வந்து மலைகள் பற்றின மருத்துவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வசதி இல்லைன்னு சொல்லிக்கிறாரு. ஆட்சி அமைச்சா கண்டிப்பாக அவர் இது பண்ணுவார். கண்டிப்பாக நாங்கள் இது வந்து பெருந்தலைவர் காமராஜ் வந்து ஓட்டு கேட்டு முதலமைச்சராக குடியாத்தில் இருக்கிறவங்க மக்களை வந்து ஆட்சி அமைக்க வச்சோம். அதே மாதிரி வந்து அண்ணனை கண்டிப்பாக இது பண்ணுவோம். நாங்கள் பள்ளிகொண்டாலேருந்து வரோண்ணா. எங்களுக்கு தளபதி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, வந்து பார்த்தோம். மாநாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. விசில் தான் நான் எல்லாமே. தரமான ஸ்பீச்ண்ணா. தளபதி தானே ஓட்டே பண்ணோம். மறக்காம டிவி கேக்கு இது கொடுங்க, ஓட்டு போடுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி. நாங்கள் சோலூர்லேருந்து வரோம். விஜய் பெண்களை பற்றி அதிகமாக பேசியிருந்தாரு. பெண்கள் பாதுகாப்பு, இனிமேல் பெண்களுக்காக எல்லா அரசு வேலையெல்லாம் பெண்களுக்கு அதிகமாக நம்ம எல்லா இடத்துலையும் நுழைக்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு. நல்லா பண்ணியிருக்காங்க. வெயில் இல்லாமல் டென்ட் போட்டிருக்காங்க. முக்கியமாக முதல்ல இங்கே தான் போட்டிருக்காங்க. எங்கள் தொகுதி இது ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி வேலூர் மாவட்டத்தில் தான் போட்டிருக்காங்க. முதல்ல நிழல் கூடம், அது பாதுகாப்பெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. தண்ணி, பாத்ரூமு எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. ஒன்றும் இல்லை. போலீஸ் பாதுகாப்பும் நல்லா தான் இருந்தது. கண்டிப்பாக வேலூர் மட்டுமா, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அது உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது கேள்வியாக தான் கேட்டே தான் இருக்க முடியும். ஆனால் அவருக்கு மட்டும்தான் இருக்குது ஆதரவு, வேறு யாருக்கும் கிடையாது. அது இப்போது நம்ம ஓட்டு இதில் பார்த்துக்கலாம். நம்ம அது அங்கே கூட்டத்தில் நான் ஃபுல்லாக கேட்க முடியல. வீட்டில் போயிட்டு தான் நாங்கள் அது ஃபுல்லாகவே ஏன்னா விசில் சவுண்டும் ஆளுங்க சவுண்டும் தான் எங்களுக்கு கொஞ்சம் நிறையா கேட்டது ஃபுல்லாக. அதனால் அது எங்களுக்கு ஃபுல்லாக சரியாக கேட்கல. வீட்டில் போயிட்டு நாங்கள் இன்னொரு முறை அதை பார்க்கணும். கண்டிப்பாக தனித்து கூட்டமே இல்லாமல் மக்கள் கூட்டம் மட்டும்தான் அவருக்கு, வேற எந்த கூட்டமும் இல்லை, கூட்டணியும் இல்லை. ஆமா, ஒன்று டிவிகே டிஎம்கே. விழுப்புரத்துலேருந்து வரேங்க. விஜய் பார்க்க வந்தேன். நல்லா இருந்தது. பாஸ் கிடையாது சார். வந்துட்டேன் உள்ளே வந்து பார்த்துட்டேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நல்லா எல்லாமே நல்லா தான் பேசியிருந்தார். அந்த மாதிரி யாருமே பேசுறது கிடையாது. நல்லா திறமையாக அவர் தான் முதலமைச்சர். மக்கள் எல்லாம் ஓட்டு போடுவாங்க. நல்லா பாதுகாப்பு நல்லா இருக்குது. எங்கே போனாலும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் எந்த குறையும் வராது. என்னுடைய இது அனுபவத்தை சொல்லுங்கள். எல்லாம் பார்த்தேன். அண்ணாதுரைக்கு பார்த்தேன், எம்ஜிஆருக்கு பார்த்தேன், ஜெயலலிதாவுக்கு பார்த்தேன், கலைஞருக்கு பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன். முக ஸ்டாலின் பார்த்தேன். இவருக்கு ஓட்டு போடணும். இவராக என்ன கேட்டிங்கன்னா ஒரு மாற்றம் வர்றதுக்காக அந்த ஐடியா பண்ணி போடுறோம். ஒரு மாற்றம் வரும். நான் வந்து வாணியம்பாடி. பெண்களோட பாதுகாப்புக்காக விஜய் அவசியம். புதுசாக ஒருத்தர் வரட்டுமே, நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா புதுசாக ஒருத்தர் வரட்டும். அதில் என்ன தப்பு இருக்குது? வந்தவங்களே வரணுமா என்ன? புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம், வரவேற்போம். விஜய் வந்தால் எல்லாருக்கும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.
எனக்கு தெரிஞ்ச வேலூர்ல எல்லாம் டிவிக்கே தான் அப்படின்னு நான் நம்புறோம். டிவி 2026 கண்டிப்பா வந்து விஜயோட ஆட்சி இருக்கும்னு நினைக்கிறோம். நான் பெங்களூர்லேருந்து வரேன். என் பேர் கிஷோர் இருந்து. என் சொந்த ஒரு வேலூர். என் தளபதி தாவிகா தலைவர் தளபதியை பார்க்க விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ரொம்ப பிடிக்கும். அது சொல்லவே முடியாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். அவருக்கு தான் எல்லாரும் ஓட்டம். அவருக்கு தான் எல்லாமே எனக்கு தெரியும். அரசியல் பற்றி தெரியும். இனிமேல் பார்த்து கற்றுக்கிறேன். 2026 தாவிகா தலைவர் விஜய். எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் ஓட்டம் விஜய்க்கு தான். மேலாத்தூர்லேருந்து வரேன். அரசியலுக்கு விஜய் என்ன வந்தால் நல்லது தான். விஜய் என்ன வந்தால் நல்லது தான் அரசியலுக்கு. நல்லது, நல்ல பசங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். நல்ல ஆட்சி நல்லா அமையணும். நல்லா ஆட்சி அமையணும். நம்ம விஜய்